நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிரை வச்சு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். இது முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இந்த மாதிரி 150 கிராம் பாசிப்பயிரை முதல் நாள் ஊற வச்சு முளைக்கட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக இருக்குது. இதை வச்சு நம்ம உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு 2 பச்சை மிளகாய் இதில் உடச்சி போட்டுறேன். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை மூடி மிக்சியில் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பயிரை இந்த அளவுக்கு கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதை ஒரு இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதோட பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காயை இந்த மாதிரி அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வெள்ளையாக இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்படி பண்ணிங்க. பிணைஞ்சு உருண்டையெல்லாம் உருட்டிக்கணும். பாசிப்பயிரை இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு ஒரு சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு ஒரு 2-3 கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் போட்டுருங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பூடை தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படி போட்டுங்க. வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். உருண்டையில் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். உருண்டையில் இந்த அளவுக்கு செவந்தா போதும், எடுத்துடலாம். குழம்பை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த உருண்டையில் இதில் போட்டுடலாம். குழம்பு திறக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு அருமையாக இருக்குது. இப்போ 2 கருவேப்பிலையில் போட்டு அடுப்பு அமர்த்திக்கலாம். வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.